ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன ஒரு விலாக்னா, நானும் எங்கள் அக்காவும் போயிட்டு சென்னை சில்க்ஸில் கல்யாணத்துக்கு வந்துட்டு சேலை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது வாங்கிட்டு வந்த அன்னைக்கு ஒரு மூலையில் தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் அது எங்கே கிடக்குன்னு கூட பார்க்கல. கடைசியில் நாளை கழித்து கல்யாணமும் வந்துருச்சு. இன்றைக்கி தான் ஞானோதயம் பிறந்துச்சு. சரி போயிட்டு டிசைனிங் ரொம்ப டிசைன் வச்சுருந்த டிசைனிங் ப்ளவுஸு பஃப் கை அதெல்லாம் போட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நார்மலாக சிம்பிளாக தைச்சிட்டு ஒரே ஒரு லேஸ் மட்டும் அப்படி கழுத்தை சுற்றி கையை சுற்றி வச்சுட்டு வேலையை முடிச்சிடுவேன் சிம்பிளாக. அதே மாதிரியே போட்டு பழகிடுச்சு. நம்ம போயிட்டு அந்த முந்தி வேறு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கினால முந்திலாம் இது பண்ணி தரல, முடிச்சு போடுவாங்கள்ல, அது பண்ணி தரல. சரி ஒரு லேஸ் வந்துட்டு முந்தி லேஸ் விற்கிதுல, அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதையும் போயிட்டு வாங்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். பீரோலே தூங்குது அந்த சேலை ரெண்டும். சரி போயிட்டு முந்தி லேஸும் அதை வாங்கிட்டு வந்துட்டு ப்ளவுஸை இன்றைக்கி தைக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு எல்லாருமே வந்துடுவாங்க, தம்பி வீடு எல்லாருமே வந்துடுவாங்க. நாளைக்கு மதியம்லாம் வந்துட்டால் தைக்கவே முடியாது, டைமே கிடைக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணும் மாமா அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் தம்பி வீடு, தங்கச்சி எல்லா பேர் வர்றாங்க. 20-30 பேர் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டைமே இருக்காது தைக்கவே. சரி இன்றைக்கே தைச்சி வச்சிடலாம். கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு போயிட்டு பார்த்தேன். நான் வந்துட்டு எப்போவுமே கடைக்கு போனால் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எது வாங்கினாலும் டக்குன்னு உடனே வாங்கிடுவேன். அது நமக்கு மனசுக்கு பிடிச்சோடனே டக்குன்னு டிங்குன்னு ஒரு மணி அடிக்கும், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மணி அடிச்சிச்சுன்னா டக்குன்னு அதை தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன், யோசிக்கவே மாட்டேன். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். அது அப்படியே பழகிருச்சு. ரொம்ப போட்டு உழப்பிட்டுருக்கு, அதெல்லாம் பிடிக்காதா. அதனால் போனோடனே டக்குன்னு எடுத்துட்டேன். எதுக்கு இந்த சேலைக்கு ஒரு முந்தி லேஸு, அந்த சேலைக்கு ஒரு முந்தி லேஸு. சரி இது வந்துட்டு ப்ளவுஸுக்கு வந்துட்டு கழுத்துக்கும் கைக்கும் லேஸ் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே அது கூட வைக்க மாட்டேன், சும்மா ப்ளைனாக தான் தைச்சி போடுவேன். சரி இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சன்னமாக கேட்டேன். அந்த கலரில் எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக லேஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தான் கிடச்சிச்சு. வாங்குவோமா வேணாமா இல்லை ப்ளைனாகவே தைச்சிடலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி கல்யாணத்துக்கு போகிறனால வச்சுருவோம், பரவாயில்ல வச்சுருவோம் அப்படின்ட்டு அதுக்கும் மேட்சாக லேஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சேலை வாங்கும்போது எங்கள் அக்காட்ட நான் சொன்னேன், கொடு நான் ப்ளவுஸ் தைச்சி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தி நீயா முதல்ல ஓன் ப்ளவுஸை கல்யாணத்துக்கு தைக்கிறியான்னு வர, அப்புறமா என்ன தப்பு, நானும் ஓன்ட்ட கொடுக்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு பயந்து ஓடுறாப்புல. கொடுன்னு கேட்கும்போதே பயந்துட்டு ஓடுறாப்புல. நானும் கோபால்பட்டியில் கொடுத்து தச்சுக்கிறப்பா, எனக்கு இருக்காங்க ஃபேமிலி டெய்லரு, உன்கிட்ட கொடுத்தா நீ கல்யாணத்துக்கு தரமாட்டேன், பாப்பா குழந்த பிறக்கும் போதே தருவேன் அப்படின்னு கொடுக்கவே இல்லை, கொண்டுட்டு போயிடுச்சு. என் மேலே நம்பிக்கையே இல்லை. சரி போ என்னம்பு பொண்ணு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். கடைசியாக வருமா எங்கள் அக்கா சொன்ன மாதிரியே பாருங்கள், நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுட்டு நானே இன்றைக்கி தான் தைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவேன். தைக்கணும்னு நினச்சா என்ன ஒரு 20 நிமிஷம் தானே, டக்குன்னு அடிச்சிடுவேன். அந்த அசால்ட்டு தான், நம்மளே ஓனர் நம்மளே டெய்லர் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தான் எப்போவுமே, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக கடைசி ஒரு வழியாக லேஸும் வந்துட்டு கிடச்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக அகலமாக வந்திருந்தது தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே நூல், மிஷின் ஊசி, பாபின்னு எல்லாமே தேவைப்பட்டுச்சு. அதையும் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு பைக்லையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவே மணி 4-4:30 ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தைக்கலாம். கட் பண்ணணும். கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு 3/4 மணி நேரம் ஆகும் லைனிங்க்கு, அவ்வளோதான் ஆகும். நைட்டுக்குள்ளே டிஃபன் பண்ணுறதுக்குள்ளே நான் தைச்சி முடிச்சிடுவேன். ப்ளவுஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கு? எனக்கு. ப்ளவுஸ் ரெண்டையுமே தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிரும் போல், லென்த்தியாக நான் தைச்சிட்டு இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வந்துட்டு நாளைக்கு தான் அந்த வீடியோ போட முடியும். அதனால் வந்துட்டு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்ததோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அதாவது டிசைனிங்கும் எதுவும் பெருசாக வச்சு தைக்கல, லைட்டாக லேஸ் தான் வைக்க போகிறேன். அதை போய் காமிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். சும்மா லேஸ் வச்சு சிம்பிளாக தான் தைப்பேன். நான் வந்துட்டு தைச்சி முடிச்சுட்டு தைச்சதை நான் காமிக்கிறேன். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி வரப்போகுது. டாட்டா. தீபாவளி வரப்போகுது, அதுக்கு என்ன இப்போ?
என்னோட பர்த்டே விஷயம் தெரியுங்களே. உன்னோட பர்த்டேக்கு நான் ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணல இந்த வருஷம். 9 வயசாயிடுச்சு, நான் போய் பர்த்டே 8 வயசு பொய் பொய். இன்னும் இந்த வருஷத்துல பர்த்டே பண்ணிச்சுனா தான் என் பிறந்தநாளை மட்டும் குடும்பமே மறந்துடுறீங்க, விஷ் கூட பண்ண மாட்டீங்க. உங்கள் பிறந்தநாள் மட்டும் ஞாபகம் கொண்டாடணுமோ? சரி, சரி பை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை டாடா. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. செடிக்கு ஏன் தண்ணி ஊற்றல சொல்லிட்டு போ. அதை நான் மறந்துட்டேன். சரி போ.